வெல்கம் டு டிஎல்ஹெச் க்ரோஷே தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக பண்ணுற கிரானி ஸ்கொயரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு கலர்ஃபுல்லான ஸ்கொயர். இது நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் பின்னிக்கலாம். இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி பேக் பண்ணலாம், இல்லைனா பிளாங்கெட்டுக்கு வேறு ஏதாவது வால் ஹேங்கிங் அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற யான் மீடியம் வாஸ்டட் வெயிட் இல்லைன்னா கேட்டகரி 4. 3 கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த யான் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் 4.5 mm க்ரோஷே ஹூக் எடுத்துருக்கிறேன். ஆரம்பிக்கலாம். இப்போ மொதல் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டு அதை வந்து விரல்லேருந்து வெளியில் எடுத்துடுங்க. அந்த சின்ன எண்டு வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கணும். யானோட நீளமான பார்ட்டு உங்களோட ரைட் சைடில் இருக்கணும். 2 விரலால் யான் இப்படி பிடிச்சிட்டு ஹூக்கை ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த ரிங்குள்ளே நம்ம 8 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை இந்த பக்கம் எடுத்து யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துடணும். இதுதான் சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி 8 சிங்கிள் க்ரோஷே ரிங்குள்ளே போட போகிறோம். இந்த யானோட குட்டி எண்டும் சேர்த்து அதோட மேலேயே ஸ்டிச்சஸ் போடுங்க. அதை தனியாக விட்டுறாதீங்க. இது மேலேயே சேர்த்து ஸ்டிச் போடணும். எட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த யானோட சின்ன எண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ரிங் டைட் ஆகிடும். இப்போ மொதல் சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லூப் வழியாக எடுத்துருங்க. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்த ரவுண்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நீங்கள் செயின் போட்டிங்கள்ல அந்த இதில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இதே மாதிரி ஒரு சிங்கிள் க்ரோஷேலையும் 2 போடணும். அப்போனா மொத்தம் உங்களுக்கு 16 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு மொதல் சிங்கிள் க்ரோஷேவோட ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவது ரவுண்டில் அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த லூப் வழியாக யான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு லூப்பை டைட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ளூ யானை பிடிச்சி எடுத்திங்கன்னா அந்த லூப் டைட் ஆகிடும். இப்போ அடுத்து தெரிகிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக அதுதான் மொதல் ஸ்டிச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது ஸ்டிச் கிடையாது. பக்கத்தில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுதான் மொதல் ஸ்டிச். இப்போ 6 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. யான் ஓவர் பண்ணி ஹூக்கை வந்து அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுங்க. திரும்ப யான் ஓவர் பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துருங்க. இது டபுள் க்ரோஷே. இது வந்து மொதல் கார்னர், இந்த ஸ்கொயரோட மொதல் கார்னர். அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை விட்டுடுங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே.
அப்புறம் 3 செயின், அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. இது வந்து ஸ்கொயரோட 2வது கார்னர். அப்புறம் ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே, 3 செயின், டபுள் க்ரோஷே. மூணு கார்னர் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் 4வது கார்னர் டபுள் க்ரோஷே, 3 செயின், டபுள் க்ரோஷே. ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ 3வது செயினோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணு ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ 4வது ரவுண்டுக்கு நான் அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறேன். 3வது கலரை இந்த மாதிரி ஹூக் வச்சு அந்த லூப் வழியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த லூப்பை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த 3 செயின் இருக்குல்ல, இதுதான் மொதல் ஸ்டிச்சு. இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த 3 செயின் கேப்குள்ளே 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு செயின் 1 கேப் இருக்குது. நம்ம அதுக்கு கீழே இருக்கிற அந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே அடுத்த ஸ்டிச் போட போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே yarn over பண்ணிக்கோங்க. yarn over பண்ணிவிட்டு இப்போது அந்த கீழே இருக்கிற அந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணணும். அந்த செயின் 1 ஸ்பேஸ்க்கு பின்னால் வழியாக, அந்த செயினுக்கு பின்னால் வழியாக அந்த சிங்கிள் க்ரோஷேல ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn எடுத்துக்கோங்க. இப்போ yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துகிட்டு திரும்ப yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கீழே இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறீங்க அந்த செயினுக்கு பின்னால் வழியாக. இப்போ அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 1 கேப் வருது. அதனால் அதுக்கு கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல டபுள் க்ரோஷே போட போகிறோம் அந்த செயினுக்கு பின்னால் வழியாக. இப்போது அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இனி அடுத்தது செயின் 3 கேப் வருது. இதில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ கீழே ரவுண்டில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த சிங்கிள் க்ரோஷேல டபுள் க்ரோஷே. அடுத்த டபுள் க்ரோஷேல சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் 3 செயின் கேப்குள்ளே 5 சிங்கிள் க்ரோஷே. இதை அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுங்கள்.
இந்த டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் அந்த முதல் சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40 ஸ்டிச்சஸ் இருக்கணும். உங்களுக்கு சின்ன ஸ்கொயராக போதும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி பர்ஸ் இல்லைன்னா பேக் பண்ணலாம். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு நான் முதல்ல யூஸ் பண்ண கலரே எடுத்துக்க போகிறேன். ஹூக் வச்சு லூப் வழியாக யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் லூப்பை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்கத்தில் தெரியுதுல, அதுதான் முதல் ஸ்டிச்சு. அந்த 3 செயினுக்கு மேலே போட்ட சிங்கிள் க்ரோஷே. அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். போன ரவுண்டில் நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் ஆரம்பித்தோம். அதனால் இந்த ரவுண்ட் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ 4 செயின் போட்டுக்கோங்க. இந்த 4 செயினுங்கிறது ஒரு டபுள் க்ரோஷே ப்ளஸ் ஒரு செயின் ஸ்பேஸாக கவுண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே 3 செயின் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து போன ரவுண்டில் 5 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் உள்ள 3வது ஸ்டிச்சு. அந்த ஸ்டிச்சில் தான் இந்த ரவுண்டோட முதல் கார்னர் போட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி இனி 3 தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஒரு செயினு, அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே, திரும்ப ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இப்போ நீங்கள் டபுள் க்ரோஷே போட்டது எல்லாமே போன ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ். செயின் 1, அப்புறம் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே, திரும்ப ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே, 3 செயின் டபுள் க்ரோஷே. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இந்த 2 கார்னர் போக நடுவில் 4 டபுள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஒரு செயின், ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இன்னி 3 தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு செயின், அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே, 3 செயின் டபுள் க்ரோஷே. இப்போ 2 சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4வது சைடு வந்தாச்சு. நாலாவது சைடில் 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு 3வது செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்டுக்கு நான் 2வது கலர் எடுத்துக்கிறேன். ஹூக் வச்சு அந்த லூப் வழியாக அடுத்த யான் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த லூப் வழியாக புது யான் எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க. போன ரவுண்டில் நம்ம டபுள் க்ரோஷே போட்டோம். அப்போ இந்த ரவுண்டில் வந்து சிங்கிள் க்ரோஷேல ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த முதல் ஸ்டிச்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து செயின் ஸ்பேஸ். அதனால் சிங்கிள் க்ரோஷேல நம்ம இப்போ டபுள் க்ரோஷே போடணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்பேஸ்க்கு பின்னால் வழியாக கீழே இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க.
இப்போ அடுத்த டபுள் குரோஷேல சிங்கிள் குரோஷே, அடுத்த ஸ்பேஸ்ல கீழ இருக்கிற சிங்கிள் குரோஷேல டபுள் குரோஷே, அப்புறம் அடுத்த டபுள் குரோஷேல சிங்கிள் குரோஷே, கார்னர்ல இருக்கிற செயின் 3 ஸ்பேஸ்ல 5 சிங்கிள் குரோஷே, அடுத்த டபுள் குரோஷேல ஒரு சிங்கிள் குரோஷே, இப்போ அடுத்த சிங்கிள் குரோஷேல டபுள் குரோஷே, இந்த மாரி இந்த சைடு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் ஸ்பேஸ்ல 5 சிங்கிள் குரோஷே, இதே மாரி இந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் குரோஷேலயும் ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். அதே மாரி அதுக்கு முந்தின ரவுண்ட்ல இருக்கிற ஒரு சிங்கிள் குரோஷேலயும் டபுள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்படி இந்த ரவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட்ல வந்து மொத்தம் 64 ஸ்டிச்சஸ் இருக்கும். கடைசி டபுள் குரோஷே போட்டதுக்கப்புறம் சிங்கிள் குரோஷேவோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நீங்க எவ்வளோ ரவுண்ட் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் வந்து நம்ம சிங்கிள் குரோஷேல ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ நீங்க அடுத்த ரவுண்ட் பண்றதா இருந்தா, அடுத்த ரவுண்ட் வந்து நீங்க டபுள் குரோஷேல ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 4 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டிச்ல டபுள் குரோஷே போடணும். நீங்க டபுள் குரோஷே போடும்போது, நீங்க போன ரவுண்ட்ல எந்தெந்த ஸ்டிச்லலாம் சிங்கிள் குரோஷே போட்டீங்களோ, அதில தான் டபுள் குரோஷே போடணும். இப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா, அப்புறம் கார்னர் ஸ்டிச்ல வந்து ஒரு டபுள் குரோஷே, 3 செயின் டபுள் குரோஷே போடணும். இதே மாரி நீங்க அந்த ஸ்கொயர எவ்வளோ பெருசா வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சேன். இப்ப இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு, எப்படி யார்ன கட் பண்ணி ஹைட் பண்றதுன்னு காமிச்சிடுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இந்த ஸ்கொயர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.